திருமண மண்டபம் இல்லை, அர்ச்சகர் இல்லை, ஆடம்பரம் எதுவும் இல்லை. உற்றார் உறவினர்கள் புடைசூழ மாமல்லபுரம் கடற்கரையில் வித்தியாசமான முறையில் நடந்த இருளர் இன ஜோடிகளின் திருமணம் பலரது கவனத்தையும் ஈர்த்தது. மாசிமக பௌர்ணமியை முன்னிட்டு ஆண்டுதோறும் மாமல்லபுரம் கடற்கரையில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பழங்குடி இருளர்கள் திரள்வது வழக்கம். அவர்கள் அங்கு தங்கள் குலதெய்வமான கன்னியம்மனை வணங்கி திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்வது வழக்கம். தங்கள் குலதெய்வமான கன்னியம்மன் மாசிமக பௌர்ணமியன்று கடற்கரையில் அருள்பாலிப்பதாக நம்புகின்றனர். இதற்காக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பழங்குடி இருளர் மக்கள் மாசிமக பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னதாகவே மாமல்லபுரம் கடற்கரையில் ஒன்று கூடுகின்றனர். தாங்கள் கொண்டு வந்த தென்னங்கீற்று மற்றும் துணிகளால் குடில்கள் அமைத்து தங்குகின்றனர். கடந்த ஆண்டு இதே மாசிமக தினத்தன்று நிச்சயம் செய்த ஜோடிகளுக்கு எளிமையான முறையில் உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் கடற்கரையில் அலங்கார கோலத்தில் அருள்பாலித்த கன்னியம்மன் முன்பு திருமணம் நடைபெற்றது. அப்போது மணமகள் கழுத்தில் நகைகள் இல்லை. மணமகன் சாதாரண கதர்வேட்டி சட்டை அணிந்தும் மணமகள் கூரை புடவை அணிந்தும் காட்சியளித்தனர். திருமண மண்டபமோ அர்ச்சகரோ ஆடம்பரமோ எதுவும் இல்லாமல் கடற்கரையில் நடந்த இருளர்களின் திருமணம் பலரது கவனத்தையும் ஈர்த்தது. 8க்கும் மேற்பட்ட இருளரின ஜோடிகள் கடற்கரையில் தனித்தனியாக தங்கள் பாரம்பரிய முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த விழாவை செய்துன்னு வரோம். இந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய குலதெய்வத்துக்கு திருமண வைபவம், அதேமாதிரி காதணி விழா செய்து நிச்சயிக்கப்படுறது எல்லாம் இதில் நடக்கும். நேர்த்தி கடன்கள் எல்லாம் நடக்கும். தங்கள் முன்னோர்கள் விட்டு சென்ற பாரம்பரிய வழக்கப்படி ஆண்டுதோறும் மாமல்லபுரம் கடற்கரையில் ஒன்று திரண்டு எளிமையாக வழிபாடு நடத்தியும் திருமணம் செய்தும் தங்கள் கலாச்சாரத்தை நிலைநிறுத்துகின்றனர். கல்யாணம் பண்ணுவோம், எல்லாமே எங்க தெய்வமே குலதெய்வத்தை வச்சு சாட்சி வச்சு தாலி கட்டிக்கின்னு நல்லபடியா போறோம். இந்த கன்னிமாரி தான் நம்புறோம். நாங்க எந்த மக்கா மனசுல நம்பி நாங்க வாழல ஐயா. இதான் குலதெய்வம். வருஷாந்திரம் நாங்க மகாபலிபுரம் வரோம். மாமல்லபுரம் கடற்கரையில் பழங்குடி இருளர்கள் சுமார் 10,000க்கும் அதிகமானோர் நூற்றுக்கணக்கில் குடில்கள் அமைத்து திரண்டிருந்ததை காண முடிந்தது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.